வணக்கம். நான் ராஜரத்னம் சிவகுமார். இன்றைக்கி லேர்ன் டு ஏர்னில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருவர் தான் வேலையை நேரத்துக்கு தகுந்தாற் போல அவருக்கு பணம் பெறுகிறார் என்றால் அவர் ஏன் பணக்காரர் ஆவதில் கடினமாக இருக்கிறது? அதே நேரத்தில் தனியாளாக வேலை செய்பவர்கள், அதாவது பிஸ்னஸ் செய்பவர்கள், தனி திறமையுடன் வேலை செய்பவர்கள் ஏன் பணக்காரராக விரைவில் ஆகிவிடுகிறார்கள்? அதாவது ஒருவர் மாதம் 1 லட்சம் ரூபாய் வருவாய் பெறுகிறார் என்றால் அவர் வருடத்திற்கு 12 லட்சம் பெறுகிறார். அவர் ஒரு வாரத்திற்கு 6 நாட்கள் வேலை செய்கிறார். எனவே 48 மணி நேரம் வேலை செய்கிறார். அவர் ஒரு மணி நேரத்திற்கான பணம் 500 ரூபாயை பெறுகிறார். அவர் வருடம் 30 வருடம் வேலை செய்தால் 3,60,00,000 பெறுகிறார். ஆனால் அந்த 30 வருட முடிவில் அவருக்கான ஊதியம் நின்று விடுகிறது. அவர் இந்த 3,60,00,000 ரூபாயை அவர் என்ன செய்கிறார்? கடன் வாங்கி வீட்டுக்கு செலுத்துகிறார், புதிய கார்களை வாங்குகிறார், ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார். ஏனென்றால் அவருக்கு பணம் அதிகமாக வருகிறது, அதை செலவு செய்கிறார், கடனை கட்டுவதிலே செலவு செய்து விடுகிறார். அதே நேரத்தில் ஒருவர் அவரை விட குறைந்த வருமானம் 50,000 ரூபாய் பெறுகிறார் என்றால் அவர் 250 ரூபாய் தோராயமாக பெறுகிறார் ஒரு மணி நேரத்திற்கு. அவர் 30 வருடம் வேலை செய்தால் 1,80,00,000 தான் சம்பாதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் குறைந்த பணத்தில் வாழ்க்கையை நடத்தி 20% அவர் முதலீடு செய்கிறார். ஏனென்றால் அவருக்கு பணம் குறைவாக வருகிறது. அவர் எதற்காகவும் கடன் பெறுவதில்லை, சுகபோக வாழ்க்கை வாழ்வதில்லை, தேவையானவற்றை செய்து கொள்கிறார். எனவே 30 வருட முடிவில் இவர் முதலீடு செய்தது பெரும் பணமாக மாறி அவருக்கு வட்டியாக, அவர் சேர்த்த பணமே பெரிய முதலீடாக மாறுகிறது. இதுவே நேரத்துக்காக வேலை செய்பவர்களுக்கும் தனியாக வேலை செய்வதற்கான முக்கியமான வித்தியாசமாகும். எனவே தனியாக பிஸ்னஸ் செய்பவர்கள் விரைவில் முதலீடு ஆகிவிடுகிறார்கள். நேரத்தை பணத்திற்கு விற்பவர்கள் சிந்தனை செய்யாமல் செயல்படுவதால் ஏழையாகவே இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்டால் நீங்களும் விரைவில் பணக்காரராகலாம். நன்றி, வணக்கம்.